தன்னுடைய அம்மா கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை வச்சு என்னாலையும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோட காலேஜ் படிச்சுக்கிட்டே புதன்கிழமைல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நைட்டு 9:30 மணிக்கு நெய் சோறும் கறி குழம்பும் கொடுத்துட்டு இருக்காரு. சென்னை அண்ணா நகர் 5th அவனில ஃபர்ஸ்ட் நெய் சோறு கறி குழம்பு போட்ட ஒரே ஆள் இவர் தாங்க. மார்னிங் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு இவர் கையால நெய் சோறு கறி குழம்பு செஞ்சு சூப்பரா சேல் பண்ணிட்டு இருக்காரு. சென்னையே இப்ப மதுரை மாதிரி தூங்கா நகரம் மாதிரி நைட்டு ஃபுல்லா சாப்பாடு வேட்டையா தான் ஓடிட்டு இருக்கு. 150 ரூபாய்க்கு நெய் சோறு 5 பீஸ் கறி போட்டு குழம்பு ஊத்தி கூட வெங்காய பச்சை கேசரி தண்ணீர் பாட்டல் இப்படின்னு காம்போவா சூப்பரா கொடுத்துட்டு இருக்காரு. நான் நைட்டு 9:30 மணிக்கு போகும்போது செம்ம கூட்டம். இந்த கூட்டத்துக்கு மத்தியில என் அண்ணன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிருந்தேன். சிக்கன் காம்போ பிரான் காம்போ ரெண்டுமே இருக்கு. நான் வாங்கினது சிக்கன் காம்போ. சாப்பாடு சுட சுட சூப்பரா இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா சமைச்சிருக்காரு. அண்ணா நகர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா அந்த கடையை ட்ரை பண்ணுங்க. அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான், சிங்கிள் பேரண்ட். எனக்கு அம்மா கஷ்டப்படுறதுனால அவங்க கஷ்டத்துக்கு போக்குறதுக்காக தான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணும், மணி ரிலேட்டடா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வீட்டு சமையல். எதுக்காக பேர் வச்சேன்னா எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக பேர் வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீ படிச்சு என்ன பண்ண போற, படிச்சுட்டே இருக்கியே, உனக்கு என்ன இருக்கு, ஃபைட்டோட இருந்தாங்க. அதுக்காகவே நான் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீரேஸ் காம்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். அண்ணா நகர்ல பார்த்தீங்கன்னா கீரேஸ் காம்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருந்து ஸ்வீட்ல இருந்து நம்ம தான் கொடுத்துட்டு அண்ணா நகர்ல எங்கேயுமே நான் கொடுக்க மாட்டாங்க. அது 150 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்காக நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.